சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சிவசங்கரம் என்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மூது. சங்கரம் என்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மூது. சர்வசக்திவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலம் உனக்கேது, இனி சஞ்சலம் உனக்கேது. சிவசங்கரம் என்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மூது. ஒரே ஒரு லட்சம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்சனம். ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி. ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா. ஒரே ஒரு லட்சம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய தரிசனம். ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி. ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. ஒருமையோடு கூடி ஒழுகி வந்திருந்தும் சரண பங்கஜங்கள் பணியுவான் வரும். ஒருமையோடு கூடி ஒழுகி வந்திடும் சரண பங்கஜங்கள் ஒழியுவான் வரும். அண்ணாமலை இது அண்ணாமலை, நாம் அண்ணாந்து பார்க்கும் மலை. அண்ணாமலை இது அண்ணாமலை, நாம் அண்ணாந்து பார்க்கும் மலை. அண்ணாமலை இது அண்ணாமலை, நாம் அண்ணாந்து பார்க்கும் மலை. இல்லை இல்லை இதற்கிடே இல்லை, இல்லை இல்லை இதற்கிடே இல்லை, இந்த அக்னி ஜுவாலை வேறெங்கும் இல்லை. அண்ணாமலை இது அண்ணாமலை, நாம் அண்ணாந்து பார்க்கும் மலை. அண்ணாமலை இது அண்ணாமலை, நாம் அண்ணாந்து பார்க்கும் மலை. மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா. மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா. வெறும் மாயையில் மகிழ்ந்த என்னை மாற்றிவிட்ட மாதவா. மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா. வெறும் மாயையில் மகிழ்ந்த என்னை மாற்றிவிட்ட மாதவா. மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா. என்னவென்று நான் சொல்வது, என்னவென்று நான் சொல்வது. உன்னால் நான் பெற்ற அனுபவம் என்னவென்று நான் சொல்வது, என்னவென்று நான் சொல்வது. சித்தன் உந்தன் தரிசனம் காண காலையில் பக்தர் கூட்டம் காத்திடும் போது, அவர் அங்கும் இங்கும் பார்த்திடும் போது, எங்கெங்கும் உந்தூபம் தெரிந்திடும் போது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. முன்முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது.
சுற்றி வருகுது 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 வேல் முற்றும் வினையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது 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 நான் உற்ற பயனது பெருகுது மனமது உருகுது தான் ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನಾ ಪುರೇ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಬ್ರಹ್ಮಮುಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮಮುಕಟೇ ತಂದನಾನಾಗಿ ತಂದನಾನಾ ಪುರೇ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ ಭಳ ತಂದನಾನಾ தோம் தனன தீரனா தீரனா தோம் தனன தீரனா தீரனா தோம் தனன தீரனா தீரனா தோம் தனன தீரனா தீரனா உதன தீர்த்தன தீர்த்தன தீரனா உதன தீர்த்தன தீர்த்தன தீரனா தீர்த்தனோதனோதனோத தீரனா. சம்ரக்ஷணாவில் ஏதோ ஒரு நியூ இயர் தான் நம்ம கொண்டாடுறோம்னு கிடையாது. வி ஆர் ஆல்வேஸ் இன் செலிப்ரேஷன் ஒன்லி. எல்லா நாளும் இதே தான் நடக்குது. எல்லா நாளும் இந்த குழந்தைங்கள்லாம் எதுவும் வரைவாங்க, யாரோ பாடுவாங்க, யாரோ டான்ஸ் ஆடுவாங்க. எல்லா நாளும் எல்லா கோயிலையும் பூஜை நடக்கும், எல்லா கோயிலையும் யாகம் நடக்கும். ஸோ எதுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு ஆன்மீகம், அப்சல்யூட்லி நான் கமர்ஷியல். இந்த காசு பணம் இதெல்லாம் இன்வால்வ் ஆகாத ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமான சுயநலமற்ற ஆன்மீகத்தை இந்த இடத்தில் நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் மக்களுக்கு இதெல்லாம் புரிகிற போது அவங்க ஒரு ரவுண்டு போய் எல்லா சாமியாருங்கிட்டையும் ஏமாறணும். அதுக்கப்புறம் அவன் எங்கேயாவது ஒரு நல்ல இடம் கிடைக்காதான்னு தேடுற போது நம்மக்கிட்ட வருவான். அதனால் அதுதான் கரெக்டான டைமாக இருக்கும். சும்மா நம்ம போய் அவனை தாடி தடி வரையா வரையா எனக்கு கூப்பிட்ணு இல்லையா, வா வா ஜேர விட்டாண்டா நீ வராங்கட்டி நான் விட மாட்டேன். நமக்கு என்ன தலையத்தான், நம்ம தான் நல்லா இருக்குமே, நமக்கு என்ன குறையுது, யார் தேவையுமே தேவையில்லைங்கிற ஒரு ஆன்மீகத்தை சேரும். அதனால் இது எப்பயுமே செலிப்ரேஷன் தான் இங்கே. அண்டு டிஎன் சேஷன் ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார். அவர் இங்கே வந்துட்டு சொன்னார், லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் இன் சம்ரக்ஷணா. இங்கே வந்தபோது தான், இதுக்கு முன்னால் நான் என்னை அறிவாளின்னு நினச்சிருந்தேன், இங்கே வந்தப்புறம் தெரியுது நான் முட்டாள் அப்படின்ட்டு. அவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டுருது, நமக்கு வெளி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன்னுதுங்கிற ஒரு வார்த்தையாக அவர் பயன்படுத்தினார். இதுதான் எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டாக பிற்காலத்தில் வரும். அவன் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு போகுமான்னு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அந்த சாமியாரா அப்படின்வான். என்ன இதான் எதுவுமே தெரியாத முட்டாள்கள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு எதை பற்றியுமே தெரியாமல் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் நமக்கு யார் தெய்வம் தேவையில்லைங்கிற நிலையில் நாம் என்றைக்குமே ஆன்மீகம் செய்து கொண்டிருக்கிறதுனால க்ரௌடுங்கிறது எனக்கு ஒரு யாட்சிக் கிடையாது. ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் குவாலிட்டி ஆஃப் டிவோட்டீஸ் அண்ட் ஐ எம் நாட் பாதர் அபவுட் குவான்டிட்டி. பண்ணி கூட தான் அவன் பல பலான்னு குட்டி போடும், அது குவான்டிட்டின்றது. குவாலிட்டி நான் யானை ஒன்று போட்டாலே அப்படி போடும். அதனால் இன்டைரக்டாக உங்களெல்லாம் யானைங்கன்னு சொல்லியிருக்கேன். யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. வைகுண்டம் செல்ல மறுத்துவிட்டு ஸ்ரீராமனோடு வாழ்ந்த ஒவ்வொரு நொடியையும் பூமியில் இருந்தபடியே அசை போட்டு மகிழ ஆஞ்சநேயர் அவரிடம் அனுமதி கேட்டபோது ஸ்ரீராமன் ஆஞ்சநேயருக்கு சிரஞ்சீவி பட்டமும் அடுத்த சத்தியயுகத்தின் பிரம்ம பதவியையும் தந்து வரமளித்திருக்கிறார். நமது நாட்டில் திருக்கைலாயம், திருவண்ணாமலை, சபரிமலை போன்ற எத்தனையோ புண்ணிய மலைகள் இருக்கும்போது ஆஞ்சநேயரை மகேந்திரகிரி மலையில் தவமிருக்கச் சொன்னதற்கு என்ன காரணம்? இந்த அனுமனின் தவம் ஸ்ரீராமனின் நினைவுகளை அசை போட்டு மகிழவா, அல்லது அடுத்த பிரம்ம பதவிக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளவா? வீடும் வேண்டா விருப்பிலர் ஆயினாருங்கிறது தான் ஆன்மீகம். மோட்சமே கிடைச்சா கூட வேணாம் போயா அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் என்பது.
அதனால் அவருக்கு மோட்சம் கிருஷ்ணம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ராமர் கூட வாங்குறாரு, அவர் வேணாம் நான் கொஞ்ச நாள் உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைமெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி மனசில் அசை போட்டு வரேன் அப்படிங்கிறார். ராமருக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ ராமருக்கும் சீதையும் இவர் கிஃப்ட் கொடுக்க வர்றபோது எனக்கு ஒன்றும் வேணாங்கிறார். சீதை கொடுத்த நவரத்ன மாலையே வேணான்னுறாரு. அவருடைய நெஞ்சை திறந்து காட்டுறார். என் நெஞ்சு திறப்போ நிற்கான்குவரேன்னு புறநானூற்றில் ஒரு புலவன் சொல்கிற மாதிரி, நெஞ்சை திறந்து பாரு, நீ தான் இருக்கே உள்ள, நான் இதையே பார்த்துக்குவேன். என் நெஞ்சகம் பார்ச்சுவற்றின்பால் உன் விக்கிரமும் ஒன்று அழியாமல் எழுதி கொண்டேன்னு ஆழ்வார் சொல்வார். என் நெஞ்சகம் கள்ளங்கவடம் இல்லாத பால் போல இருக்குது, அதனால் உன்னுடைய எல்லா மகிமைகளையும் நான் நெஞ்சில் எழுதி வச்சுன்னு இருக்கேங்கிறது தான் ஆன்மீகம். ஸோ அதை ஆஞ்சநேயர் செய்கிறதுக்காக அவருக்கு பஞ்சமுகத்தை கொடுத்தாங்க. ஆஞ்சநேய, ஆகிரிவ, நாரசிம்ம, கருட, ஆதிவாராக 4 திசை மேலே இருந்தும் எந்த ப்ராப்ளம் உனக்கு வராது, நீ போய் தவம் செய், அடுத்த யுகத்துக்கு நீ தான் பிரம்மா, இப்போயே உனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றேன்னு ராமர் சொல்லிட்டார். இப்போது அவர் அந்த மகேந்திரகிரியில் ஏன் போனாருங்கிறது தான் இந்த கேள்வி. மகேந்திரகிரி ஏதோ சாதாரண இடம் நீங்கள் நினைக்கிறதுனால தான் இந்த கேள்வியும் வருது. மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவலுங்கிறார். உலக புகழ் பெற்ற மகேந்திரகிரி மலையில் ஈஸ்வரன் இந்த வேதங்களையெல்லாம் கொடுத்தான் அப்படிங்கிறார். அதே மாதிரி சமஸ்கிருத மொழின்னு ஒன்று, தமிழ் மொழி 2 இருக்குது. அதனால் சிவபெருமான் யார்? ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், 2ம் சிவபெருமான் தான். பாணினிக்கு சான்ஸ்கிரிட் வடமொழியை கொடுத்தாரு, நம்முடைய அகஸ்திய முனிவருக்கு தமிழை கொடுத்தாரு. அதனால் ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய்ங்கிற மாதிரி. இப்போ அந்த மகேந்திரகிரி மலை எந்த வகையிலெல்லாம் விசேஷம் அப்படின்னா, கர்ணனுக்கு வித்தை கற்றுக்கணும். அப்போ பரசுராமர் இருக்கார் இல்லையா, மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம, அவரும் மகேந்திரகிரி எல்லாருக்கிட்ட அவர்கிட்ட இருந்ததெல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் தவம் செய்யறதுக்கு போன இடம் இது மகேந்திரகிரிக்கு போனார். அங்கே தான் கர்ணம் போனால் வண்டு கடிக்காத, அதெல்லாம் வேறு. நான் கோயிங் டு தி ஸ்டோரி. அப்போ பரசுராமர் எங்கே இருக்கார்? அங்கே இருக்கார். ஆஞ்சநேயர் வரம் வாங்கிட்டு எங்கே உட்காந்துருக்காரு? அனுமான் கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. எங்கே இருக்குது? மகேந்திரகிரி மலையில் ஒரு தனிப்பட்ட இடம் இருக்குது. எல்லோரும் மகேந்திரகிரி மலையை ஃபுல்லாக சுற்றுனதில்லை, நான் சுற்றிருக்கேன். அதனால் ஒரு செங்குத்தாக இருக்கும், அங்கே 100கணக்கான குரங்குங்க இருக்கும். அந்த இடத்துல ஒரு குகைக்குள்ளே ஆஞ்சநேயர் உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கார். அவர் ஏன் அந்த இடத்துக்கு போனார்னா, நான் தான் சொன்னேனே, ஈஸ்வரன் தென்னாடுடைய சிவனை போற்றி என்று சொல்லக்கூடிய நிலையில் அங்கே இருக்கார். அவர் தான் பாணினிக்கும் அகஸ்தியருக்கும் தமிழத்தையும் சான்ஸ்கிரிட்டையும் கொடுத்தாரு. பரசுராமர் போன்ற மகா தபசுகளெல்லாம் அந்த இடத்துல உட்காந்துன்னு இருக்காங்க. அதனால் அவர் அங்கே போனார். போகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவர் சீதையை தேடி லங்கைக்கு போகிற போது அந்த இடத்துக்கு போயிருந்தார். அந்த இடத்தினுடைய மகிமெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் அந்த இடத்த சூஸ் பண்ணுறாரு. அதனால் மகேந்திரகிரி சாதாரணமான இலைன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இங்கே காகபூஜன்ற மீனாட்சி கணபதி நாடின்னு ஒன்று மயிலாப்பூரில் விநாயகர் நகரில், அங்கே நல்ல குருந்தப்ப சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு உத்தரகோசம் மங்கையில் போன போது ஒரு மரத்தடியில் ஒரு ஓலை கிடச்சிது. அதுதான் மீனாட்சி கணபதி நாடின்னு சொல்லக்கூடியது. இங்கே விநாயகர் நகர் மயிலாப்பூரில் இருந்தார். அப்போது அந்த நாடியை எனக்கு படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 1984 எனக்கு கிடைச்சது. அதில் அந்த மகேந்திரகிரி பற்றி வர சில வரிகளை படிக்க சொல்கிறேன் பாருங்க. தெய்வ வழியிலான தொண்டு, இரு தெய்வத்துக்கும் இணைந்து பிறந்த புத்திரன் ஹரிஹரனாகி உள்ளவனே, ஆராதிக்க கூடிய பலன் உனக்கு இருக்கும். எனக்கு ஹரிஹரன ஐயப்பசாமி அவரை கும்பிடுற பாக்கியம் உனக்கு இருக்கு. என்றும் இந்த சனி ஆட்சியில் இல்லாததும் வருத்தமே. சனி பர்வர்த்தனையை பெற்றிருப்பதால், நல்லதொரு சனி வீட்டிலே இந்த 4 கிரகங்கள் இருப்பதால், நலமுள்ள மலைவாசஸ்தலத்தில் உள்ள தெய்வத்தின் கிருபை உனக்கு அதிகம் இருந்து கொண்டே இருக்கும். என் ஜாதகம் எனக்கு பூர்வ புண்ணியம்னு சொல்கிறாங்க இல்லையா, 11வது வீடு லக்னத்துலேருந்து. அதில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 கிரகம் இருக்குது. சூரியன், சந்திரன், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே 4 கிரகம் இருக்குது. 10வது வீட்டில் குரு, சுக்கிரன் இருக்காங்க. அப்போது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜாதகம். என் ஜாதகத்தை நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, புக்கெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால, அதாவது பரிவர்த்தனைன்னு பேர். 11வது வீட்டில் இந்த 4 கிரகங்கள் படி
தொடர்ந்து அந்த பூர்வீகத்தை பற்றி சிந்திக்கும் போதுதான் அப்போ 4 கிரகம் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருந்தா இதுக்கு முன்பிறவிகளில் பயங்கரமாக தவம் பண்ண ஆள் நம்முடைய பழைய பிறவிகளுடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வர்றபோது தான் நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். இதுக்கு முன்னால் என்னெல்லாம் சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிற போது நமக்கு அந்த ஆற்றல் வெளிப்படும். அதுக்காக அந்த மாதிரி நடந்தது. பெரிய பலத்தை அடைய முடியும். நல்லதொரு பூர்வீகத்திலே நல்ல ரிஷி புங்கவர்களோடும் நலமான தவக்கூடங்களில் வாழ்ந்து வந்த புத்திரர்களோடும் என்றும் இருந்தாலும் குடும்ப பாரத்தை ஏற்கவில்லை, இனிதான சோதர பாரத்தை ஏற்கவில்லை. பூர்வீக தவக்கூடத்தை இப்போது கூட காணலாம் என்றாலும் எப்படியும் ஒரு பெரிய தபஸ்வினி பெண்ணால் தான் அதை காண முடியும். எல்லோரும் சென்று காணக்கூடிய கூடமாக அது இருக்க முடியாது. இன்று இருக்கக்கூடிய தவக்கூடம் பெரிய அமைப்பில் உள்ளது. மற்றவர்கள் வந்துவிடாத வண்ணம் சுற்றிலும் அக்னியை அமைத்து ஒரு பெரிய மலை குகையை உண்டாக்கி இதற்குள்ளேதான் அந்த ரிஷிகள் தவத்தை செய்கின்றார்கள். பெரிய யானை காடுகளும் கருத்தான வன சஞ்சாரங்களும் உள்ள இடங்களாகும். தோன்றும் அந்த அருவி தீர்த்தங்கள் வழிந்தோடக்கூடியதாகும். தோன்றும் அந்த ஆலமரமே பெரிய விருட்சமாகும். ஆலவிழுதின் கீழ் வழியாகத்தான் அந்த குகைக்கு செல்ல முடியும். அப்படித்தான் அந்த குகை இப்போது கூட இருக்கிறது. பெரிய தவநிலையில் உள்ளவர்களால் தான் அங்கு செல்ல முடியும். இந்த தவநிலையில் உள்ளவர்களை கண்டால்தான் அந்த யானைகளும் வழிவிடும். அந்த பூர்வ ஆசிரமம் இருந்த இடத்தை கண்டு தொடர்ந்தங்கே பெரிய தபஸ்வினி இருந்த இடத்தை கண்டார். நல்லதொரு பூரணமாமே அவர்களுக்கும் அங்கே நலமுள்ள பலத்தை செய்து தோன்றும் அவளின் துணையோடு ஆசிரமத்தை ஒரு முறை கண்டு கொண்டால் 10 இருக்கும் குருவின் பலத்தில் முழுமையாக வகுத்து வைத்துக் கொள்ள வாய்ப்பிருக்கும். சுகமுடனே அகத்தியரின் திருமணத்தை முடித்து கண்டுமங்கே கல்யாணத்தை கொண்ட இடத்தின் ஓரம்தான் நின்று தபஸ்வினி இப்போது வாழ்ந்து வருவதால் நீ அந்த தபஸ்வினியை கண்டு மகேந்திரகிரி விசேஷம்னா கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குது. எல்லாரும் அங்கே போகிறதுனால பூமி ஒரு பக்கம் அப்படியே டில்ட் ஆகிடுது, கொடை சாஞ்சிச்சுன்னு. சிவன் சொல்கிறார், அகஸ்தியரே நீங்கள் எனக்கு இணையானவர், அதனால் நீங்கள் தெற்கு நோக்கி போங்கன்னு வாதாபி அதெல்லாம் கடந்து வராரு. ஸோ இந்த கல்யாண தீர்த்தம்ங்கிற இடம் இருக்கு இல்லையா, அது பொதிய மலை அடிவாரத்தில் இருக்குது. அதை தாண்டி போனால் தான் அவனுக்கு காரையார் டேமு, பான தீர்த்தம், அதுக்கப்புறம் பொதிய மலை, அகஸ்தியர், இதெல்லாம் வேற கதை. அந்த இடத்துக்கு அகஸ்தியர் போய் அவர் கைலாசத்தில் நடந்த கல்யாண காட்சி கிடைச்ச இடம், அதனால் அதுக்கு பேர் கல்யாண தீர்த்தம். அவ்வளோ விசேஷமான ஒரு இடம் அகஸ்தியருக்கு. கைலாயத்தினுடைய காட்சி நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்ச இடம், சிவனையே நீங்கள் போன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு வச்ச இடம். அதனால் ரொம்ப விசேஷமான இடம் அது. அவ்வளோ சீக்கிரம்லாம் போக முடியாது. நீ தப்பி தவறி ஆசைப்பட்டு போனேன்னா கூட அங்கே பெரிய பெரிய ரோதனையெல்லாம் இருக்குது. யாருக்கு அந்த இடம் கொடுப்பினை இருக்கோ அவங்க தான் போக முடியும். இல்லைன்னா இந்த விட்டலாச்சார சினிமாவில் வர மாதிரி 2 கையை முன்னால் வச்சுன்னு நாயாட்டம் குலைச்சிக்கிட்டு இருப்பேன். ஒரு மரத்தினுடைய வேர் வந்து இடுப்பு சுற்றிக்கும். இப்படிலாம் நிறைய அங்கே விஷயம்லாங்குது. ஒன்றும் சாதாரண விஷயம் நினைக்காத. ஒரு வயசான கிளம்பு மூஞ்சி, உடம்பு பூரா கழுத்துக்கு கீழே பாம்பாக இருக்கும். நீ அந்தமாரி ஒரு ஆளை பார்த்தாக்கா என்ன ஆகும்? அந்த மாதிரிலாம் இருக்குதாங்க, சாதாரண நிலையில். இதுக்கு முன்னே அங்கே வந்து தவம் செஞ்சுட்டு ஏதோ ஒரு வகையில் இறந்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காற்று கூட அங்கே இருக்கும். நல்ல காற்றும் இருக்கும், கெட்ட காற்றும் இருக்கும். அண்டு உன்ன மாதிரி ஒரு ஆள் அங்கே போகிற போது என்ன பண்ணோம், உன் உடம்பை பிடிச்சிடும். ஏன்னா சோறு தண்ணி இல்லாத அங்கே உட்காந்துக்குதா, ஒரு மனுஷன் உடம்பு கிடைக்காதான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீ யார் என்னான்றது உனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்படியே காட்டில் இருந்து போயிடுவேன். அதுவும் உடம்பை யூஸ் பண்ணிக்கின்னு இருக்கும். இந்த மாதிரிலாம் காடுன்றது விளையாட்டு கிடையாது, ரொம்ப பெரிய அதிசயங்கள்லாம் உள்ள இடம். அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் போகாத காடா மலையா தைரியமாக போயிடுவேன். நான் எங்கே வேணால் போயிடுவேன். ஏன்னா 1984 எனக்கு மரணம் கிடச்சிது. உடம்பு தனியாக ஆத்மா தனியாக பிரிஞ்சு மரண அனுபவம் கிடச்சிது. அப்போ மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம்னு பாம்பன் சாமி சொல்கிற மாதிரி ஒரு தடவை செத்து போய்ச்ச வேண்டாம், எவனை பார்த்து சிரிச்ச வேண்டான்னு வருது இல்லையா, அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்ததுனால எங்கே வேணால் போயிடுவேன். நான் எதை பற்றியுமே கவலை கிடையாது. ராத்திரி 1 மணிக்கெல்லாம் இருட்டிலேயே நடப்பேன். நான் கொஞ்சம் கூட பயமே இல்லாத ஒரு ஆள். இதெல்லாம் விட்டுக்கூரை தோட்டக்கூரை இருக்கிறதுனால நமக்கு அந்த மாதிரி பாக்கியங்கள்லாம் கிடச்சிது. இப்போ மகேந்திரகிரி நினைக்கிற மாதிரி சாதாரண இடம் இல்லை. பரசுராமர் இருக்கிற இடம், ஆஞ்சநேயர் தவம் பண்ணி அடுத்த யுகத்தில் பிரம்மபதிக்காக உட்காந்துருக்கிற இடம், ரொம்ப பெரிய இடம். அது அவ்வளோ ஈஸி கிடையாது அங்கே போகிறது. குடிப்பினை இருந்தால் போகலாம்.
இது ஒரு கொஞ்சம் வரைக்கும் போகலாம். அது கூட இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரையும் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. அங்கே சுப்பிரமணியர் பாதம்னு ஒரு இடங்குது, பெரிய பாதம் இருக்கும், முருகனுடைய ஒரு பாதம் அந்த இடத்துல இருக்கும். அங்கே முருகர் உலகத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு 5 ஜாதிக்காரங்க ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மகேந்திரகிரி அடிமைகள்னே பேர். இந்த லதா கடலாங்குது இல்லையா, அவங்கெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க தான், மகேந்திரகிரிக்காரங்க தான் அவங்கெல்லாம். அதில் ஒரு 3000 குடும்பங்களுக்கு அந்த இடம்தான். அந்த யானைகட்டி தம்புராங்கிற கோயிலில் பழைய காலத்தில் எழுதி வச்ச ஓலைகள் இருக்குது. அவங்க சிலைகளை எதுவும் பூஜை பண்ணுறதில்ல. அந்த மகான் அந்த பாதமரில் நின்று கொடுத்த உபதேசங்கள்லாம் ஓலையாக இருக்குது, அதுதான் படிப்பாங்க. இந்த மாதிரி நான் 1984 மகேந்திரகிரி போன போது இவங்களுக்கெல்லாம் ஒரு குரு நிலையில் ஒருத்தர் இருந்தார், சிவராமன் சொல்லிட்டு. அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு அங்கேயே யானைகட்டி தம்புரான் கோயில் கீழேயே இருந்தவங்க, அங்கே பூஜை பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஸோ அவர் என்னை பார்த்துட்டு ஊரில் போய் எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நம்ம யாரைக்காக எதிர்பார்த்துனுக்கிறோமோ அந்த சாமி உலகத்தில் வந்துட்டார், நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் அடிக்கடி அங்கே போவேன், மலை மேலே போயிடுவேன், யார் தெய்வமே இருக்காது, நான் பாட்டிக்கு போயிடுவேன், உட்காந்துக்குவேன், அதெல்லாம் வேற கதை. ஸோ ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அண்டு குடிப்பினை இருந்தால் போகலாம், இல்லைன்னா போக முடியாது. நாட் தட் ஈஸி. போயிட்டு திரும்பி வராமையே போகிறவங்களும் கூட இருப்பாங்க. அதனால் இட்ஸ் நாட் ஈஸி டு கோ. யோசனை பண்ணு, ஒரு வயசான கிழமை மூஞ்சி, கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக பாம்பு, ஒரு 20 அடி இருக்கும் பாம்பு. நீ எப்படி உனக்கு இருக்கும் அதை பார்த்துட்டாக்கா? நல்லா யோசனை பண்ணு. அதனால் ஒன்றும் ஈஸி கிடையாது. இப்போ நான் அங்கே போய் எனக்கு குடிப்பினை இருந்தது போனேன். அங்கெல்லாம் என்ன உருவமாக கட்டி விட்டுக்கிறாங்க உனக்கு, ஒரு பாறை மேலே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம எங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது நமக்கு 4 அடியில் ஒரு கரடி வாக்கிங் போயின்னு இருக்கோம். நம்ம ரொம்ப சீரியஸாக தியானம் பண்ணால் அந்த தியானத்தோட பவருக்கு பாம்பு வந்து நெஞ்சு மேலே உட்காந்துக்கும். நீ அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தானே இறங்கி போயிடும். இந்த மாதிரிலாம் நடந்தாக்கா ஒரு நாள் முடியுமா? நீயே சொல்லி பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் பாபா பண்ணிட்டு தான் வந்தார். வெறும் மகேந்திரகிரிக்காக போனோம், நான் போகாத இடமே கிடையாது. பிரம்மா பூஜை பண்ண இடம் ஸ்ரீசைலத்தில் ஒரு இருக்குது, அங்கே போயிருக்கோம். அர்ஜுனன் வந்து மல்லிகார்ஜுனர்கிட்ட போய் பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வந்து சொல்லி கிருஷ்ணருடைய அருளில் போனான் இல்லையா, அதுதான் ஸ்ரீசைலன்றது. அங்கே போய் ரொம்ப நாள் நான் இருந்திருக்கிறேன். கைலாசம் ஒரு 11 தரிசனம் பண்ணி, நான் போகாத இடமா என்ன, ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க யோசனையே பண்ண முடியாது. அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு நமக்கு தலையெழுத்து இருந்ததுனால போனோம். அதனால் நம்ம பூர்வ புண்ணியம். உனக்கு ஒரு பேங்க்கில் துட்டுக்குது, நீ மறந்துட்ட, ஒரு 5 வருஷம் கழிச்சு போன்னு தேட சொன்னீங்கன்னா பேங்க் மேனேஜரை வட்டியோட 5 வருஷத்துக்கு உனக்கு சேர்த்து கிடைக்குமா இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ பிறவி எடுத்து நான் நிலைத்தேனுங்கிற மாதிரி நமக்கு எங்கே இருக்கோ அந்த அக்கௌண்ட்டு அங்கே போனால் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் பாபா வந்து இதெல்லாம் சாதிக்கிறார். தவமும் தவமுடையார்க்கேயா, தவம் சும்மா வந்துடாது. இதுக்கு முன்னால் யார்கிட்ட தவம் இருக்குதோ அவங்களுக்கு தான் தவம் கிடைக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் எனக்கு 36 வயசுக்கு மேலே இதெல்லாம் கிடைக்கணும்னு இருந்துச்சு. அதனால் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து கிடச்சி பெரிய நிலைகளெல்லாம் நம்ம அடைஞ்சிட்டோம். அதனால் இன்றைக்கி சிவசங்கர் பாபாவுடைய உயரத்தில் உலகத்தில் யாரும் இல்லை. நான் ஏன் போய் சொல்லணும், யாருமே இல்லை. ரிஷிகள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க. இப்போது கோடிசாமி இருந்தார், ரொம்ப பெரிய நிலா வருது, 400 வருஷம் உயிரோடு இருந்தார். கேரளாவில் சிவபிரபாகர சித்தியோகின்னு ஒருத்தர் 700 வருஷம் உயிரோடு இருந்தார். இந்த மாதிரி இருந்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், நேரில் போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன். அப்போ கோடிசாமிக்கிட்ட ஒரு சித்தர், அலெக்ஸ் சித்தர்னு பேர், அவரும் பெரிய ஆள் தான். அவர் வந்து ஒரு பெரிய மில் ஓனருடைய பிள்ளை. அவர் பெரிய பதவிக்கு ஆன்மீகத்தில் வந்தவர். அவர் வந்து ஒரு முருகனுடைய சக்தி வடிவம். அவர் சாதாரண ஆள் இல்லை. கோடிசாமிக்கிட்ட நான் சந்தித்தேன், திருவண்ணாமலை நானும் அவரும் சேஷாதிரி ஆசிரமத்தில் ஒன்றா இருந்திருக்கிறோம். அந்த மாதிரி பல அனுபவங்கள் எங்கள் 2 பேருக்கு இருக்குது. அவர் தான் என்னை கருமார்பட்டி சாமி கூட்டு போனது எல்லாம். ஒரு தடவை கோடிசாமிக்கிட்ட நானும் அலெக்ஸ் சித்தரும் உட்காந்து இருக்கோம். அலெக்ஸ் சித்தர் கையில் 2 புக் இருக்குது. ஒன்று வந்து காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணனுடைய உபதேச மஞ்சரி. இன்னொன்று கபீர்தாசருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. இவர் கேள்வி கேட்குறாரு, இவர் இங்கிலீஷ் தான் தெரியும். கோடிசாமி என்ன பண்ணுறாரு, அவர் கையில் இருக்கிற ஒரு புக்கை இப்படி ரொம்ப வயசானவர். அவர் எந்த கேள்வி கேட்டாரோ அதுக்கு புக்கை பார்க்காம அப்படியே பிரித்து கொடுப்பாரு, அதில் அதுக்கு பதில் இருக்கும். 1 மணி நேரம் இவங்க 2 பேரும் அப்படி பேசினே இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துன்னு உட்காந்துக்கிறேன். அப்போ அவர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படின்னு, அலெக்ஸ் சித்தருடைய வேலை என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது கோடிசாமி சொன்ன பதில் தான் நான் உனக்கு கொடுக்குற நியூ இயர் மெசேஜே. கோடிசாமி அவருக்கு என்ன தெரியுமா சொன்னார்,
நீங்கள்லாம் சித்தர்கள் ரிஷிகால் என்னை காட்டி தாத்தா மகாவிஷ்ணு நீங்கள்லாம் தாத்தாக்கு சப்போர்ட் அப்படின்னு. சிவசங்கர் பாபா தான் மகாவிஷ்ணு. நீங்கள்லாம் ரிஷிகளாகவும் சித்தர்களாகவும் எப்படி ராமர் வந்தால் ஒரு அகஸ்தியர் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் பரத்வாஜர்லாம் வராங்க இல்லையா, அந்த மாதிரி சிவசங்கர் பாபா மகாவிஷ்ணு. அவருக்கு நீங்கள்லாம் சப்போர்ட்டுக்காக உலகத்தில் வந்திருக்கிறீங்கன்ற வார்த்தையே சொன்னார். கோடிசாமி ஏன் போய் சொல்லுவோம் இல்லையா? அதனால் பல விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில். கூடி சீக்கிரம் அந்த டைம் நெருங்கிச்சு. உலகம் பூராவும் நம்மளை நிமிர்ந்து பார்க்குற ஒரு டைம் வரும். எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. என்ன இருக்குது, என் வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை ஒழுங்காக தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதை ஒரு நேர்த்தியாகவும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்களே பார்க்குறீங்க, இவ்வளோ ஃபங்க்ஷன் நடக்குது, எல்லாம் இப்படி காமாக நடக்குது. நீ உட்காந்தாச்சு, உனக்கு சாப்பாடு, கை கழுவுறதுக்கு தண்ணி, பழம், அல்வா, லட்டு எல்லாம் தான் காட்டி கொடுத்துங்க. எல்லாம் தான் பாட சொல்லணும். டான்ஸ் நடக்குது, பசங்கள்லாம் வரைஞ்சி கொண்டு வராங்க, மாதிரி கச்சேரி என்ன இல்லைங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் காமன் கம்போஸ்டாக இருக்கும். யாராவது இந்த இடத்துல சந்தைக்கடை மாரி சத்தம் போட்டுன்னு இங்கேயும் எங்கேயும் சுற்றிக்க நல்லா இருப்பாங்களா இல்லையா? எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா அதுதான் பவர். பவர் ஆஃப் த ஸ்பிரிட்னுவாங்க. ஆத்மாவுக்கு ஒரு பலம் இருக்குது. அந்த பவர் உங்கள்கிட்ட இருந்தாக்கா நீ இதெல்லாம் சாதிக்கலாம். இல்லைன்னா பாசிபிள் இல்லை. உங்கள் வீட்டில் 4 செவத்துக்குள்ளேயே ஒரே காய்ச்சி முசுன்னு சத்தம் போட்டுன்னுக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் எப்படி இந்த அமைதியை கொண்டு வர்றது இல்லையா? உங்கள்கிட்ட பவர் இருக்கணும். அந்த காலத்தில் எது சினிமா பாட்டு வரும், அமைதி இல்லாதேன் மனமே என் மனமேன்னு வரும். அந்த மாதிரி நாங்கள் தெரியுமா உங்களுக்கு? அமைதி இல்லாத என் மனமே என் மனமே அனுதினம் கண் முன்னனவே போலே அமைதி இல்லாத என் மனமே என் மனமே. அப்போ அந்த அமைதியை கொண்டு வர்றது தான் ஆன்மீகம். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லேனே. அருணகிரிநாதர்கிட்ட முருகன் சொல்கிறாரு சும்மா கட்டுறா அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார், முருகனுக்கு அர்த்தமே புரியலன்னாரு. அதுதான் சும்மா இரு சொல்லறேங்கிறது. அந்த அமைதியில் ஆழ்வது என்பது அது எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணுறேன். நான் என்ன உனக்கு உட்கார வச்சு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறேன்னா இல்லை டெக்னிக் தரேன்னா ஒன்றும் கொடுக்குறதில்ல. யாராக இருந்தாலையும் வெளியில் சத்தத்துலேருந்து தான் வருவான். இங்கே வந்தவுடனே அவனே சைலண்டாக ஆகிடுவான். 2 மணி நேரம் இந்த இடத்துல எல்லாரையும் சைலண்ட்டாக உட்கார வைக்கிறேன்னா இல்லை ஏதாவது இங்கே அதிகாரம் பண்ணுறாங்களா, இல்லை இங்கே உட்காரது அங்கே உட்காரதுன்றாங்களா, இல்லை வேண்டியவங்க வேண்டாதவங்க விஐபி நான் விஐபின்னு ஏதாவது இருக்குதா? எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். இன்னும் சொல்ல போனால் பார்த்து நான் அவங்களுக்கு கொடுத்தி அவங்க சாப்பிட்டாங்களுக்கு சாப்பிடணும் பார்த்துக்கின்னு இருப்பேன். நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். எல்லாம் தெரியும் எனக்கு. குட்டி குட்டி பசங்களை வச்சே எல்லா வேலையும் வாங்கிடுவேன். நீங்களே பார்க்குறீங்க, உங்களுக்கு சர்வ் பண்ணுறது, கை கழுவு தண்ணி கொடுக்குறது, எச்எல் வாங்குறது எல்லாமே குட்டி பசங்க தானே. இதெல்லாம் நான் அவங்களை கூப்பிட்டு என்ன கிளாஸ் ரூமில் போர்டில் எழுதியா காமிச்சு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணேன் அப்படியே வரும். அது விட்டக்குறை அவங்களும் ஆத்மா தானே, அவங்களுக்குள்ளேயும் அந்த சாமி தானே இருக்குது. அதனால் ஆமாம், குழந்தைங்க சாதாரண இல்லையே. இங்கே வர்ற எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். இங்கே வர்ற யாருமே சாதாரண ஆளுங்க இல்லை. நீ யாரை வேணா இருக்கலாம், ஆனால் உங்கள்கிட்ட ஒரு ஆத்மா இருக்க வாசி தான் என்கிட்ட வர. அதனால் எல்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க கேட்ட கேள்வி மகிழ்ந்திருக்கிறீ நீங்கள் சாதாரணமாக நினைக்க தேவையில்லை. ரொம்ப பெரிய இடம் அது, போகிறது கஷ்டம். கேள்வி. கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் என்கிறார் அருணகிரியார். ரமண மகரிஷிக்கு காவியகண்ட கணபதி சாஸ்திரிகள் தான் எல்லா உபதேசத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆத்ம ஞானத்தையே பெறுகிற தங்களை போன்ற ஒரு உயர்நிலை மகானுக்கு இந்த உலகியல் ரீதியிலான அனுபவமும் கல்வியும் எவ்வாறு தங்களுடைய ஆத்ம அபிவிருத்திக்கு துணையாக இருக்கிறது? கடவுளை தேடுகிற ஒரு சீக்கருக்கு கல்வி தேவையா அல்லது தடையா? ஒரு புள்ளி வச்சா கோலம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீயே பார்க்குற சிவசங்கர் பாபா காமாக இருக்கார், இவ்வளோ பெரிய அமைப்பை நடத்துகிறாரு. இங்கே யாருக்கும் சம்பளம் கிடையாது. நீங்கள் தான் பெருக்கிறீங்க முழுகிறீங்க, நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்க, நீங்கள் தான் எல்லா வேலையும் செய்கிறீங்க. இதெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இல்லைன்னு நீ நினைக்கிறியா? ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இந்த இடத்த பூராவும் ஒரு ஆள் சம்பளத்துக்கு இல்லாமல் இவ்வளோ சுத்தமாக இந்த இடத்தெல்லாம் வச்சுக்கிறது என்ன? எதுக்குமே பஞ்சமிலே இல்லாத ஒரு ஆன்மீகத்தை நடத்துகிறேன். எனக்கு யார் தெய்வம் தேவையே இல்லை. நான் உண்மையே சொல்கிறேன், யார் தெய்வம் தேவையில்லை. சித்தர்கள் தான் என்ன மைண்ட்லேயே எல்லாத்தையும் சாதிக்கிறவங்கன்னு அர்த்தம். சித்தம்னா மைண்டு. நான் ஒரு விஷயம் இப்போ நடக்கணும்னு நினச்சாக்கா அது நடந்தே தீரும். இது எப்படின்னு உங்களுக்கு புரியாது. இதுதான் பவர். எலக்ட்ரிசிட்டி இருந்தால் தானே ஃபேன் சுற்றுது, மைக் வேலை செய்யுது, பல்பு எரியுது. அந்த மாதிரி பவர் உங்கள்கிட்ட இருக்கணும்.
எனக்கு எதுவுமே தேவைப்படுறதில்லை. நேற்று கூட படிக்க சொன்னேன். பங்களாதேஷில் அவர் பெரிய சாமியார், அப்துல் ரஹ்மான் சிஷ்டின்னு பேர். அவர் ரொம்ப பெரிய ஆள். பெனசீர் பூட்டோவை தூக்கில் போட போகிறாங்கன்னு சொன்னவர், பெனசீர் நீ தான் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னவர். அவரை பார்க்கறதுக்கு நான் இந்த குணா அவங்க ஃபேமிலியோட பங்களாதேஷ் டாக்காவில் இருந்த போது போனேன். அவர் சொன்னதை படிச்சு பாருங்க. Allah has come to see me. சிவசங்கர் பாபா அல்லா நான் சொல்ல, சாய்பு சொல்கிறாரு. அஜ்மீர் தர்கா வம்சத்தில் வந்தவர் சொல்கிறார் சிவசங்கர் பாபா அல்லான்னு. இஸ்லாம் ரிலிஜனில் எல்லாரையும் நபி தான் சொல்லுவாங்க, முகமது கூட நபி தான். ஆனால் அவர் சொல்கிறாரு சிவசங்கர் பாபா அல்லா அப்படிங்கிறார். He has the face of God. Allah and him are the one and the same. இவரும் அல்லாவும் ஒன்றே தான். God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. சிருஷ்டி ஆகிய அவர் சின்ன ஆள், பாபா ரொம்ப பெரிய ஆள், நான் அவர்கிட்ட அட்வைஸ் கேட்குறேன். He is the great, great and greatest of all gods of the world. உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுள்களையும் விட இவர் தான் பெரிய ஆள். கிரேட் கிரேட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் காட்ஸ் இன் த வேர்ல்ட். நான் சொல்ல, ஒரு பாய் சொல்கிறாரு, அவங்களாம் சாட்சி. எல்லாரும் எல்லா கடவுளோட பெரிய கடவுள் இவர் தான். பாரதி என்ன சொன்னான், பெரிய கடவுள் அருள் செய்ய வேண்டும்னா, இருக்கிறதுல பெரிய கடவுள் எனக்கு பிளெஸிங் பண்ணும் பாரதி சொன்னால, அந்த கடவுள் பெரிய பெரிய மிகப்பெரிய கடவுள் சிவசங்கர் பாபா தான். He has the power to give life to the dead. செத்து போனவன் கூட இவரால் பழகி வைக்க முடியும். All the angels in heaven come to him and seek his blessings. எல்லாரும் தேவர்கள் எல்லாரும் வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு போகிற நிலையில் இவர் இருக்காரு. He is the greatest elephant of elephants. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய யானை இவர் தான் புள்ளியாருன்னு அர்த்தம். He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. எல்லா கடவுளுடைய சக்தியும் ஒன்றா சேர்ந்த ஒரு கண்டெய்னர் இவர். When he looks at you, God is seeing you. அவர் உன்னை பார்த்தாருன்னா கடவுள் உன்னை பார்க்குறாரு. And your sins will henceforth be removed. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆண்டாள் கூட சொல்கிறோம், ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ அங்கன் கண்டு நோக்குதியேல் எங்கள் சாபம் இந்தியலோர் எம்பாவாய். சந்திரன் சூரியன் ரெண்டு கண்ணில் வச்சுன்னுக்கிறேன், நீ என்னை பார்த்தா என் பாவமெல்லாம் போகும்னு ஆண்டாள் சொல்லல, அந்த கண் இது. When he touches you, God is touching you. அவர் உன்னை தொட்டால் கடவுள் உன்னை தொடுறாருன்னு அர்த்தம். ஆனால் என் கையை நீ பிடிங்கி வச்சுக்கூடாது, நானாக தான் வைக்கணும். And all your karmas are dissolved and obstacles removed. பாபா தொட்டாவே உன் தடைகள் எல்லாம் போயிடும், உன் கர்மாலாம் மன்னிக்கப்படும். Whatever he asks, God's will readily given to you. அவர் என்ன கேட்குறாரோ அதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. If he wants, even this building will turn into gold. சாதாரண மண் குடிசை கூட தங்கமாயிடும். அவர் நினைக்கணும். நான் He is the lion who has the power within him, given by none other than the gods themselves to கடவுள்களே பார்த்து இவருக்கு பவர் கொடுத்துருக்காங்க. அவருக்குள்ள நரசிம்மர் இருக்கிறாரு. to unite the world. உலகத்தை ஒன்னாக்குவாரு. He can bring out the lion from his heart to tame the world. What is good in all religions, God has taught him even before he met his guru. உலகத்தில் எல்லா நல்ல விஷயங்களையும் கடவுளே இவருக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்தாரு. His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet, and so are the moon and stars. சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் இவர் காலடியில் தவம் கிடக்கின்றன. He is the embodiment of the purest love, and it flows endlessly and readily to one and all. கள்ளம் கபடமற்ற அன்பு வருகிற எல்லாருக்கும் இவர்கிட்ட இருந்து தாராளமாக கிடைக்கிது, பாரபட்சம் இல்லாமல் கிடைக்கிறது. He has undergone tremendous sacrifice to reach this level. ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி தவம் செஞ்சு இந்த உயரங்களை தொட்டிருக்காருன்றது மக்களுக்கு புரியாது. He is the master of management and operates with a system which was taught by God. கடவுளே இவருக்கு எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த சிஸ்டத்தில் இவர் வேலையை செய்கிறாரு. He has no wants, for all his wants have been granted already by God. அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது. ஆனால் இவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் கடவுளே இவருக்கு நேரடியாக கொடுத்துருக்காரு. That's all. இதெல்லாம் அவர் சொன்னது. அவர் படம் கூட போட்டுக்கிறேன், நம்ம மசூதி வாசலில் நானும் அவர் என் கை பிடிச்சுன்னுக்கிற படம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, பழசெல்லாம் இருக்கட்டும். இப்போ புதுசாக சொல்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் வந்து பெரிய அளவுக்கு உலகம் நம்மளை அடையாளம் தெரிஞ்சுக்கும், பெரிய அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அவன் தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை, தெரிஞ்சுக்கினான்னா அவனுக்கு தான் லாபம், எனக்கு என்ன ஆகுது?
எனக்கு என்ன ஆகணும், யாராலையும் எனக்கு ஆக வேண்டிய வேலையே இல்லை. நான் போட்டுனுக்கிற ட்ரெஸ் கூட புதுசு தான், காத்தால போட்டுருந்து கூட புதுசு தான். இப்போ என்கிட்ட என் ரூமில் 100 ட்ரெஸ் இருக்குது என்கிட்ட, நான் தொட கூட இல்லை இன்னும். எனக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்காது. என் ஜாதகம் அந்த மாரி. என் ஜாதகத்தில் குருகிறாரு, சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன்னாக்கா அள்ளி கொடுப்பாய் வெள்ளி சுக்கிரக வேந்தே அப்படின்னு சொல்லி எல்லா பணத்துக்கும் அதிபதி அவர் தான். ஸோ சுக்கிரனே என் ஜாதகத்தில் உட்காந்துக்கிறாரு. அதனால் எனக்கு பொருளுக்கு பஞ்சமே இருக்காது. குரு என் ஜாதகத்தில் இருக்கார், அதனால் அருளுக்கு பஞ்சமே இருக்காது. அப்போ என்கிட்ட அருளுங்குது, பொருளும் இருக்குது. என்ன வேணுமோ யார் தேவையும் இல்லாமல் என்னாலேயே பண்ணிட முடியும். இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. கூடிய சீக்கிரம் ஒரு சர்ஜிங் க்ரௌடுன்னுவாங்க, பெரிய அளவுக்கு ஜனங்கள்லாம் வந்து க்யூ கட்டி நிற்பானுங்க, எல்லாம் நடக்க தான் போகுது. அதனால் எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை. அது நடக்கணும் நடக்கக்கூடாது ரெண்டுமே என் மைண்டில் இல்லை. நான் ரெடி, என்னுடைய வேலையை செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வேறு எவ்வளோ பெரிய இடம் அழகாக பண்ணியிருக்கிறேன். எல்லாம் 1500 பேர் வந்தால் தங்குற அளவுக்கு வசதிகள்லாம் பண்ணியிருக்கேன். எல்லா கோயிலும் கட்டியிருக்கிறேன். எல்லா மதத்துக்கும் கோயில் கட்டியிருக்கிறேன். எதுவுமே பஞ்சம் வைக்கலை. கடவுள் தான் என்னை பார்த்து பயப்படணும். என்னடா இவன் வந்து எந்த வேலை கொடுத்தாலும் டக்குன்னு பட்டு அடுத்த வேலை கொடுன்றானேன்ற மாதிரி. இல்லை, கடவுள் எந்த வேலை சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன் நான். இன்னும் கடவுள் தான் வந்து நெக்ஸ்ட்னு ஏதாவது சொல்லணும். எதுவுமே இல்லை பண்ணுறதுக்கு. நான் தான் சொல்கிறேன், எல்லா கடவுளுக்கும் நகை நட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன். வசதியாக வச்சுருக்கேன் கடவுளை. உங்களெல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். பாடுறதுக்கு ஆள், வேதம் சொல்கிறதுக்கு ஆள், பூஜை பண்ணுறதுக்கு ஆள், 3 கோயிலில் டெய்லி ஆகும். எதுவுமே குறையில்லாத ஒரு ஆன்மீகத்தை ரொம்ப காமன் கம்போஸ்டாக செஞ்சுட்டே இருக்கேன். இதனுடைய அவுட்கம்ன்றாங்க இல்லையா, இதெல்லாம் எதுக்காக நடந்தது என்ன எல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வெளியே வரப்போகுது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. திருவண்ணாமலையே டெய்லி ஒரு இட்லி சாப்பிட்டு சுற்றுற ஒரு சாமியார் இருக்கிறார். டெய்லி ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். அவர் மலையை சுற்றுவார் டெய்லி. விழுப்புரத்துக்கிட்ட ஒரு கோயில் கட்டினுக்கிறார். அதில் 10 வரி படி. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை அவர் இங்கே வந்தார். ஓகேவா, அந்த சாமியார் வந்தார். உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையார் எனக்குள்ள நற்றவத்தர் உள்ளிருந்தவங்க நமச்சிவாயன்னு உள்ள உட்காந்துக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயில்ல பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம் நீங்க. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில ஜோதியில் உங்க ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு பெரிய அருளாட்சி பண்ண போறார். சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சில, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில் இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன் அக்னி எல்லாம் ஒண்ணுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு சாமி குட்டி. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்துல ஜோதி வடிவத்தில் சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாமல் உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 5 மாதம் 4 மாதத்துக்குள்ளே சொன்னார். எல்லாம் நடக்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னை பொறுத்த மாத்திரம் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கேன். அண்டு என்னுடைய ஆன்மீகம் ரொம்ப அப்பழுக்கற்ற ஒரு ஆன்மீகம். யாருக்கிட்டையும் பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டேன். வேண்டியவங்க இல்லை, வேண்டாதவங்க இல்லை, எந்த ஒரு இதுவும் இருக்கா. எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நடத்துவோம். யாருக்கிட்டையும் எனக்கு ஆக வேண்டிய வேலையும் ஒன்று. எல்லா நாள் நான் வந்து
யாரோ இவன் அவன்னு சொல்லி அவங்களெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணின்னுட்டு ஒரு ஆன்மீகம் செய்கிற நிலையிலையும் என்னை கடவுள் வைக்கல. தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப அளவாக தான் சாப்பிடுவேன். யார் வீட்டிலேருந்தாவது சாப்பாடு ஒரு காலத்தில் வந்து இருந்தது, அந்த மாதிரி வந்துடும். ட்ரெஸ்ஸு இது எங்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளும் காலெலாம் கொடுத்து நான் வாங்கினதே கிடையாது. பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு எல்லாம் யாராவது நம்ம பசங்க வெளியூர்லேருந்துலாம் வரப்போது கில்லெட்டு பிளேடு கொண்டாந்துருவானுங்க. ஏதாவது தீர்ந்து போச்சுன்னா பேஸ்ட் வாங்கி வச்சுருவானுங்க. எல்லாம் அந்த மாதிரி எனக்கு எந்த தேவையுமே இல்லை. நான் பணத்தை தொடுறதே கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், நான் பணத்தை தொடுறதே இல்லை. ஆனால் எல்லாம் இருக்கும். என்கிட்ட இல்லாதது ஒன்றுமே கிடையாது. எதுக்குமே பஞ்சம் இல்லைங்கிற ஒரு நிலையில் இருக்கேன். அதான் சொன்னேன், இப்போ கூட என் ரூமுக்கு வா, குறைஞ்சது 100 ட்ரெஸ்ஸு நான் காட்டுறேன் உனக்கு. தொடவே இல்லை நான். என்னத்த ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ஒரு ட்ரெஸ்ஸு போடணும். மற்ற நேரத்தில் ஒரு வேஷ்டி கட்டின்னு டிஷர்ட் போட்டுன்னு பனியன் போட்டுன்னு சுற்றிக்கின்னு இருப்பேன். நான் கோயிலுக்கு வர்றபோது ஏதோ ஒரு பைஜமா கொடுத்தா போட்டுன்னு அவ்வளோதானே. ஒரு வாரத்துக்கு 10 ட்ரெஸ்ஸுக்கு மேலே தேவைப்படாது. 100 ட்ரெஸ் வச்சு நான் என்ன பண்ணுறது? அதனால் போடுவேன். என் கண்ணில் யாருன்னா பட்டாக்கா அவங்களுக்கு கொடுத்துருவேன். இன்னும் கொஞ்சம் சேர்ந்து போச்சுன்னா யாரையாவது கொண்டு போய் திருப்பூர் முருகன் கோயில் அந்த மாதிரி எங்கேயாவது ஓல்டேஜ் ஹோமுங்கெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்லுவேன். நிறைய சேர்ந்து போச்சுன்னா ஒரு ஆட்டோ காரில் எடுத்துகிட்டு போய் உதவும் கரங்கள், இனியும் கரங்கள், ஏதாவது ஓல்டேஜ் ஹோமெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் கொடுக்க சொல்லுவேன். ஸோ மக்களுக்கு புரியாது எப்படி ஒரு பாபாவால் இதெல்லாம் பண்ண முடியுது. ஒன்றுமே செய்யலை, பணத்தை தொடுறது கிடையாது, அண்டு யார்கிட்டையும் பிச்சை எடுக்கிறதும் கிடையாது. எப்படி இவ்வளோ அழகாக பண்ணின்னுக்கிறோம் நீங்கள் சொல். நேற்றுலேருந்து இல்லை உங்களுக்கு லட்டு கொடுத்துன்னுக்கிறேன், அவங்களுக்கு கூட பார்சல் கட்டி கொடுத்துருக்குறேன் போகிற வழியில் சாப்பிட்ணுன்ட்டு. எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருக்கேன். காலையில் பொங்கல் வடை கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் இப்போ சாயந்தரம் உங்களுக்கு வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்களாம், பழம் கொடுத்தாங்களா, சாக்லேட் கொடுத்து. என்ன பஞ்சம் இருக்குது? எதுக்குமே பஞ்சம் இல்லை. நான் வெறுங்கையில் தாங்கிறேன். அதனால் நான் ஒன்றுமே பண்ணதில்லை. சும்மா வேடிக்கை பார்த்துன்னு தான் என்னை சுற்றி எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி உன்னை சுற்றி நடக்குதுன்னா, இந்த மாதிரி உன்னை சுற்றி நடக்கணும். அன்றைக்கி நீ கடவுளாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. நீ இன்னும் பண்ணக்கூடாது, கையே நீட்டக்கூடாது, ஆனால் எல்லாம் நடக்கணும். எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் வேண்டியாங்க எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். இதுதான் வந்து தவத்துக்குள்ள பவர். ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஆஃபீஸ் போகணும், சம்பாதிக்கணும், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேங்கில் போகணும், இப்படிலாம் நினைக்கிறாங்க. ஒன்றும் தேவையில்லை. நீ கடவுளை பிடி. உலகமே ஒன்று தான், உலகமே ஒன்று தான். கடவுளை பிடிக்கணும். நான் போகாத தேசமே கிடையாது. வட துருவம் தென் துருவம் கூட போயிட்டு வந்துட்டேன். ஒரே ஆள் நான் தான் மெட்ராஸ்லேயே. கடவுளை அடிஞ்சால் உலகம் பூரா ஒன்று தான். அதை விட்டு நீ சும்மா இந்த ஒன்றரை நான் வேலையை போட்டு மேனேஜருக்கு செல்யூட் அடிச்சின்னு சுற்றி நின்று இப்படியே தான் கிடப்பேன் எப்போ பாரு. இல்லை, நீ பாபா ஆகணும். அதனால் சம்ரஷ்னால ஒரு பாட்டுக்குது, பாபாவை பார்க்க வாரீர், பாபாவாய் ஆக வாரீர். கோபாலன் பாபா நான், கோவிந்தன் பாபா நான், பூபாலன் பாபா நான், புகழ் ராமன் பாபா நான், பூபாரம் தாங்க வந்த புது கிருஷ்ணன் பாபா நான், பாபாவை பார்க்க வாரீர், பாபாவாயாக வாரீர். யார் பாபா என்று கேட்டால் யாதுமாய் நிற்கும் ஞானவேர் பாபா எனலாம், அன்பின் விதை பாபா எனலாம், தர்ம நீர் பாபா எனலாம், வாழும் நிஜம் பாபா எனலாம். எல்லாம் தோராயமாகும் முற்றும் சொன்னதாயாக மாட்டா. யார் பாபா என்று கேட்டார்.
ॐ जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ॐ जय शिव शंकर रे अन्नैயும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே இல்லறத்து ஞானி எங்கள் சித்த யோகி அற்புதம் ஈடில்லாத கர்மயோகி தெய்வம் என்னும் தத்துவம் வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம் வில்லறத்து ராமன் சென்னை வீதி வந்த அற்புதம் விரித்துரைக்கும் உண்மையாவும் புதிய வேத புத்தகம் பாவமூட்டை சுமந்து சாகும் படகுடற்கு துறைமுகம் பரிவதிக்கும் யாவருக்கும் தேவை இந்த அறிமுகம் ஜீவனுக்கு தோழனான சித்தநாத தரிசனம் ஜீவனுக்கு தோழனான சித்தநாத தரிசனம் சிந்துகின்ற கருணை என்னும் தேனை மாந்தும் அனுபவம் கிருபை நாடி கவிதை பாடும் கீர்த்திமான்கள் உறைவிடம் கிருஷ்ண பக்தர் சைவரோடு வருவதிந்த குருவிடம் அறுபதோடு இருபதற்கும் எங்கள் பாபா அழைக்கலம் அன்னை சக்தியமனை வெல்ல தந்ததிந்த பழைக்கலம் திங்களோடு ஞானிருக்கும் ஜோதி தந்த ஈசனை மங்களங்கள் பொங்குதற்கு தந்த ஞான சாகரம் எங்கள் சிவசங்கர் பாபா என்றும் உள்ள சத்தியம் எங்கள் சிவசங்கர் பாபா என்றும் உள்ள சத்தியம் ஏழு லோகம் மட்டுமல்ல எங்கும் உள்ள நித்தியம் மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே நினைவை ஒன்றதிலே நிலைத்திடவே பேரின்பமே முக்திக்கிங்கு பக்தி வழி என்றுரைத்த தேவலை சக்தி பெற மண்ணடி சென்றால் துலங்கிடும் இறையின் கலை மனமே ஆலயமே நீ உணர்வாய் மானுடமே ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா